கொடுப்போம். நன்றி மேடம். சிவதர்ஷினி ராகவன் சுவிசிலிருந்து கவியிலக்கம் 1689 கோசலா அஞ்சலி. உடலால் பிரிந்தாலும் உறவாடிய நினைவுகள் நம்மை விட்டகலாது. உடலால் பிரிந்தாலும் உறவாடிய நினைவுகள் நம்மை விட்டகலாது. படைப்புகளால் பலர் விழி விரிய பன்முக ஆளுமையோடு நிமிர்ந்தவர். படைப்புகளால் பலர் விழி விரிய பன்முக ஆளுமையோடு நிமிர்ந்தார். இறுதி மூச்சிலும் கலந்த மொழி இணைப்பாய் கட்டி போட்ட பேச்சு அஞ்சலோட்ட கவிக்காய் அர்ப்பணித்த காலம் கண்முன் நிழலாடுகிறதே. இறுதி மூச்சிலும் கலந்த மொழி இணைப்பாய் கட்டி போட்ட பேச்சு அஞ்சலோட்ட கவிக்காய் அர்ப்பணித்த காலம் கண்முன்னே நிழலாடுகிறதே. கோசலாஞ்சலி எதிர்வரும் சனி நாளில் கோசலாஞ்சலி எதிர்வரும் சனி நாளில் வெளியீடும் அறிமுகமும் காணுது பாரீர். வெளியீடும் அறிமுகமும் காணுது பாரீர். வாரீர் வந்தே இணைவோம் அன்று வரலாறாய் நூலினை நிலைக்கச் செய்வோம். வாரீர் வந்தே இணைவோம் அன்று வரலாறாய் நூலினை நிலைக்கச் செய்வோம். படைப்பால் பார் போற்ற நின்றவர் ஆசிரியத்தால் ஆற்றல் நிறைத்தவர் அகங்களில் இன்னும் நிலைக்கிறார் கோசலாஞ்சலி கையேந்த வாரீர். படைப்பால் பார் போற்ற நின்றவர் ஆசிரியத்தால் ஆற்றல் நிறைத்தவர் அகங்களில் இன்னும் நிலைக்கிறார் கோசலாஞ்சலி கையேந்த கருத்தோடு வாரீர். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து காலை வணக்கத்தை குறிக்கிறேன். தினம்பாமுக வர இல்லையா? நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து அவர்களுக்கும் எங்கள் இந்த காலை வணக்கத்தை குறிக்கொண்டு நடேசன். புதன்கிழமைக்கான தினம் ஒரு பாமுக கவி 1973 ஆக்கமாகும். சுமைகள் சுமையல்ல. 10 மாதம் வயிற்றில் சுமந்த அம்மாவுக்கு வலியில்லை. பள்ளிக்கூடம் கூட்டிச் சென்ற அப்பாவுக்கு களைப்பில்லை. ஆசிரியரிடம் வாங்கிய குட்டுக்கு நோவில்லை. காதலுக்கு கடிதம் எழுதியதால் பேன அளவில்லை. கல்லூரி வாசலிலே கண்மூடி இமைக்கு வலி இல்லை. கனி சுமந்த மரங்களுக்கு பாரமில்லை. நிலத்தில் விழுந்த போது பூமியும் காயப்படவில்லை. சுட்டெரிக்கும் வெயிலுக்கு நோவில்லை. பனித்துள விழுந்த மரம் செடிகள் சாயவில்லை. வெற்றியை தக்க வைக்க பழகுவோம். வாழ்க்கையும் கையில் சுமைகள் யாவும் சுமையல்ல. நன்றி, வணக்கம். வணக்கம். தினம் பாமுக கவிதைக்காக சிவதர்ஷினி ராகவன் சுவிசிலிருந்து. நன்றி, வணக்கம். நேற்றியா வந்தது. வணக்கம் மணி. வாங்க, வணக்கம். தாங்க. நான் தருகிறேன். நான் எழுதின கவிதையை தருகிறேன். இனிய காலை வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடா மோகன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பாமுக தினக்கவிக்காக ஜேம்ஸ் பிலிப். கவிதை இலக்கம் 4. வண்ண வண்ண கனவுகளுடன் எண்ணப்பறவை சிறகடித்து ஆகாய பந்தலில் பறந்த வேளை வைகரை பொழுதின் வசந்தம். வண்ண வண்ண கனவுகளுடன் எண்ணப்பறவை சிறகடித்து ஆகாய பந்தலில் பறந்த வேளை வைகரை பொழுதின் வசந்தம். விடியலை தேடும் விழிகளுக்கு ஒளி தரும் கதிரவனின் சுடரொளி. விடியலை தேடும் விழிகளுக்கு ஒளி தரும் கதிரவனின் சுடரொளி. வையகமெங்கும் பரவ ஆகாய நீளம் பரந்த கடற்பரப்பில். வையகமெங்கும் பரவ ஆகாய நீளம் பரந்த கடற்பரப்பில். அலைகளில்லா கடலினிலே அமைதியான பயணம் போன்று அலைகளில்லா கடலினிலே அமைதியான பயணம் போன்று வாழ்க்கை பயணம் அமைந்திடவே எண்ணங்கள் நிலைத்திட கனவும் கலைந்தது. அலைகளில்லா கடலினிலே அமைதியான பயணம் போன்று வாழ்க்கை பயணம் அமைந்திடவே நிலைத்திட கனவும் கலைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, காலையில் கட்ட நிகழ்ச்சிகளோட ஓடி வரலாம். தட்டி கொடுப்போம். நேரம் இப்பொழுதும் அதனை தொடர்ந்து தமிழில் 2 நிமிடம் பேசி செல்லலாம். வாருங்கள். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கூ. காலையிலே மிக மிக அழகா இருக்கிறது வாணி. உண்மையாக பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு வாழ்த்துக்குரியபடி மற்றது காலையில் கிறிஸ்தவ சிந்தனை தந்த
தியானதேசன் அவர்கள், டேவிட் பிலிப்ஸ் அவர்களுக்கும் வாழ்த்து கூறியபடி, பொது சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி, சந்தித்ததில் சிந்தித்த தந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி, தினமொரு திருக்குறள் தந்த கவித்துக்கும் வாழ்த்து கூறி, தேருடன் வந்த நகுலவதி அவர்கள், தியானதேசன் அவர்கள், டேவிட் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, பன்மொழி கற்பம் பத்மலோதினி சித்தஞ்சூர் செல்வனுக்கும் வாழ்த்து கூறி, சமூக சங்கதிகள் அலசி ஆராய்ந்த அத்தனை பேருக்கும் மறந்த வாழ்த்து கவிதந்த நான் புலஞ்ச நிஜங்களை சொல்ல வராரோ இது சமூக சங்கதிகளை திங்கட்கிழமை நடந்தது. அத மாறி சொல்றீங்களா ஜோஜு போட்டு அது திங்கட்கிழமை நடந்தது. இப்ப அத சமூக சூப்பராட்டா வாங்க மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மற்றது உண்மையாக எனக்கு என்னோட தெரியாது, சிவதர்ஷினி அவர்களும் கோட்டாலாஞ்சலியை பற்றி தான் கொண்டு வந்தார். எனக்கும் நிச்சயமாக விடிய நிச்சயால ஒலிம்பியாவுடன் வந்த காலை பொது சிந்தனை மற்ற சந்தித்ததில் சிந்தித்ததும் ஏதோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு அந்த நினைவு வந்தது. ஆகவே சிவதர்ஷினி அவர்களுக்கு கோட்டாலாஞ்சலி பாமுக கவிக்கு வாழ்த்து கூறியபடி ஓடி வாங்க. சுமைகள் சுமையல்ல மிக சிறப்பாக தியானதேசனுடைய கவி மிக அழகாக இருந்தது. தியானதேசனுக்கும் வாழ்த்துக்களை கூறி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வசந்தத்தை பற்றிய ஒரு பாமுக கவியை தந்திருந்தார். அனைவருக்கும் வாழ்த்து கூறி, வாணி உங்கள் சேவைக்கு மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். தவமலை கல்விராஜன் அவர்களே நன்றி வணக்கம். வணக்கம். நான் அனைவருக்கும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாங்க பிறகு உங்களோட சிரிச்சு கதைக்கிறேன், அவரோட முறைச்சு கதைக்கிறேன்னு சொல்லாம எல்லாரோட ஒரே மாதிரி தானே நிக்கிறேன்னா வாங்க. வணக்கம். இல்ல நான் இப்ப அவர் கட்சிக்கொள்ள இருக்கிறாரு. இப்ப நான் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று ஒரே அடியா சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நகுலவதி அவர்கள் வாங்க. அவர் சொல்லி முடிச்ச அப்புறம்தான் கதைச்சேன். ஓகே, சொல்லி முடிச்சு கதைக்கல. அவர் கட்சி கொண்டு இருக்கலாம், நீங்க கழிச்சது வாங்க. வாழ்த்துக்கள் சொன்னார். அப்ப அதோட முடியுதுன்றதுதான் கதைச்சேன். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அப்ப முடிஞ்சதுன்றதான் கதைச்சேன். இல்ல எனக்கு என்ன கவலைன்னா, சில நேரங்கள் சிலர் கேட்டு கொண்டிருப்பீங்க சரியா சில விஷயங்களை. ஆனா மற்றவர்களுக்கு நான் இதுல ரெண்டு இதாண்டைக்குல யாருமே எதுவும் சொல்ற இல்ல. எனக்கு அது சரியான கவலை வாருது. எஸ்கேப் ஆயிருக்கு சில விஷயங்கள். இப்ப நேற்று அது நடந்தது. ஒருத்தர் கூட வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்தது. ஆனா யாருமே வந்து ஏனென்றா நான் பாடுடன் இதுலயும் இருக்கிறீர்கள். எனக்கு அத நானும் ஜோதிச்சேன். நீங்க அடிபட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் கம்மன்ட்டு சொல்லி. நேற்று நடந்தது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் கேட்கவில்லை, உண்மையை சொல்றேன். இல்ல நேற்றைய சம்பவம் மட்டும் இல்ல, ஒரு 2-3 சம்பவம் நடந்தது சம்பந்தமா. ஆனா அந்த நேரம் மக்கள் நின்றது ஒரு முறை யாருமே சொல்ல இல்ல இதுதான் இப்படித்தான் சொன்ன இதுதான் நடந்ததுன்னு சொல்லி. இப்ப சரியப்படியோ நான் சரிதான் செய்தேன்னு சொல்ல இல்ல. சரி நீங்க இப்படி சொன்னது நீங்க கேட்கறது சரி. ஆனா இந்த நிகழ்ச்சி காலமே நீங்கள் கொஞ்சம் கதைச்சு கொண்டிருக்கே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது ஒழிய நீங்க சொன்னதை வச்சு. ஆனா நேற்று முழுக்க நான் கேட்கல. நேற்று வெள்ளன இருந்து வீட்டுல இல்ல. அப்ப அதால ஒரு நிகழ்ச்சியும் கேட்கல வாணி, உண்மையை சொல்றேன். ஆனா இடையில வந்து அந்த என்ன போட்டு சூமில போட்டுத்தான் சிவதர்ஷினின்ற இதுக்கு அதுவும் 10 மணி முடிஞ்சிருக்குமென்னுட்டு போட்டேன். அந்த நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் நான். அப்பதான் அந்த நிகழ்ச்சி போச்சு. அப்ப அதுக்கு தொடர்ந்து இதண்டு போட்டு உடனே நிப்பாட்டிட்டேன். அது வெளியிலே என்றபடியா. அப்ப என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற எனக்கு ஒன்றுமே தெரியாது. அடிநுனி தெரியாம கதைக்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை, மன்னிக்கவும். நீங்க சொல்றது சரி. நடந்தது நடந்து மட்டக்களப்பு அகராதி யாழ்ப்பாண தகராதி எல்லாம் வந்ததான் செய்யும். அதுக்கு போயிடாதீங்க சரி. ஒரு நிமிடம் என்ன மட்டும் ஒரு நிமிடம் இருக்கும். நான் மற்றபடி ஒன்னாலும் குறைச்சிடுகிறேன் இல்ல. ஆனா நேற்றைய நிகழ்வுக்கு நான் வெளியில போறேன், என்ன முதல் விடுங்கோன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா நீங்க இப்போ நிச்சயமாக ஆனா செல்வி நித்யானந்தன் வந்து இப்போ காலமா கதை கேட்கதான் எனக்கு விளங்கியது. ஆனா அன்றைக்கு நான் அங்க என்ன நடந்தது தெரியாது. வாணி உங்களுக்கு என்ன பற்றி 100% தெரியும். ஐயோ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்லக்கா. இல்ல நான் உங்களோட சிரிச்சு கதைக்கிறேன்னா மற்றவரோட முறைச்சு கதைக்கிறேன்னா
இல்ல அதெல்லாம் நீ அப்படி அவரோட கதைக்கிற என்னண்டு நீ இப்படி எப்ப அப்படி நடந்துருப்பா அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல. அப்படி அப்படியா நாங்க நானும் நினைக்கல. கதைக்கிறேன். ஆனா நான் என்ன முதல் விடுங்கோன்ட்டு ஓடிவிட்டேன். அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நின்றா நான் எந்த இடத்திலும் கதைக்கிறதுக்கு பயப்படுறதும் இல்லை, தயங்குறதும் இல்லை. ஆகவே இந்த இடத்தை தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றியோடு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நான் யாரையும் அது குறிப்பிடல. சில தெரியும். நேரங்கள்ல என்ன இப்ப எங்களுக்கு பிள்ளையோ அவர்கள் கதைத்தால் அவர் எப்படி கதைப்பார் என்று தெரியும். நறுக்கண்டு கதையை சொல்லி விட்டுட்டு போவார். இதுதான் நடந்தது. இப்ப காலமையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் கதைக்கும் போது அவர் பயப்பட மாட்டார், உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு செல்வார். இல்ல அதான் அது தொப்பி அளவானவ போட்டுக்கொள்ள வேண்டியது அன்பானே. இல்ல தொப்பி அளவான நல்லதில்ல. தொப்பி யாருக்கு அளவில் அழிலன்னு சொல்ல இல்ல. சில நேரங்கள் அப்படி நடக்கல தெரியல. நான் பக்காலத்து வாங்குற மாதிரி பெருசா என் பக்கம் மாற இல்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகே, வணக்கம். வணக்கம் மணி. நான் அப்படி பார்க்கல. இப்ப நாங்கள் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அது மெட்டவையும் அப்படித்தான் நினைக்கணும் போல இடக்கு. இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பவுடியா கதை கேட்க பவுடியாத்தான் எடுக்க வேணும். எல்லாரும் நானும் பவுடி உடையக்க நீங்களும் பவுடி விட்டா அதை நோமலா எடுக்கணும். அதை சீரியஸா நீங்க சொன்னதை மாத்திரம் எடுத்தா அது பிள்ளையானது. ஒரு பக்க கதைக்கு அவைக்குத்தான் பிள்ளை ஒன்று கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சிக்கே வராத நீங்க அவரோட இப்படி சொல்றேன், அவர் செய்யாட்டா அது சரியன்றான், நான் கேட்ட பிடிச்ச ஒரு ஆள் வந்துட்டு கழிச்சா அது வர விஷயம். அப்படி இருந்தாலும் அப்படி இல்லை, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படி நடக்கிற இல்லை. சரியா? ஒரு நிமிஷம்ன்றது வேற, ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம், அது உண்மைதான். அதை நாங்க உணர வேணும் முதல்ல. சரி, நன்றி. பாருங்க ஜெயமலவர்களே, வணக்கம். அப்படியே கதைச்சிட்டு மியூட் அடுங்க. இனிய காலை வணக்கம். ஆமா, நானும் காலையில் நிகழ்ச்சி சிந்தனைகள் இருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிந்தனை தந்தவர்களுக்கும், பொறிச்சொல் தந்தவர்கள் மற்றும் பொது சிந்தனை தந்தவர்கள், மற்றது பன்மொழி கற்போம் மற்றும் பாமுக கவிதை, மற்ற கவித்தின் திருக்குறள் சகலதும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். எல்லாருக்கும் பொதுவாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. இந்திய நிலவுகள் எல்லாம் சிறப்பாக இடம்பெற்ற சிந்தனை தந்தூர், வள்ளுவம், பொருட்சொல்லு, தட்டி கொடுப்பு, தினமொரு பாமுக கவி அனைத்தும் சிறப்பாக இடம்பெற்ற பன்மொழி கற்போம் எல்லாம் சிறப்பாக நடத்தது. உங்களுக்கும் சிறப்பாக தொடக்கி வைத்தவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும், பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை, கலந்துரையாடல் செய்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் குறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் வாணி. வணக்கம். இனியகளை வணக்கம் மணிக்கா. வாங்க தர்ஷினி. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைக்கும் உறவுகளை அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று காலையிலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டபடி இருக்கிறேன். வணிகா, உங்கள் பணிக்கு சிறப்பான நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நேஸ் பிலிப் சரளாங்க. வணக்கம். வணக்கம். சத்தம் வந்தது அவர். சரி, செல்வியா காப்பி சொல்லுங்க. வணக்கம் மாணி. மீண்டும் வணக்கம் மாணி. நானும் அவர் வீட்டுல விட்டுட்டாரா? சொல்லுங்க. காலமையில எனக்கு ஒரு மனம் வருத்தம். நீங்க சிந்திப்பு எடுத்தீங்க, நானும் கதைக்கிறதுக்கு வணக்கம் 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 என்னது யாருமே அப்படி கணக்கு எடுக்கையில. அப்ப காலமையில இருந்து இப்பயும் கதைக்கும் போது எடுக்கையில இந்த வணக்கம்னு சொன்னதுல யாரும் மாறாங்க. அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்க கதைங்க, நான் கேட்டுக்கோ. பொறுங்க. என்ன சொல்ல வாரீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒன்றை கதைக்கிறீங்க, ஒரு காலமையில சந்திச்சது சிந்திச்சது கதைச்சீங்க. அந்த நேரத்துல நானும் எனக்கு ஒரு சிந்திப்பு இருந்தது. நானும் கதைக்கிறதுக்கு எடுத்து போட்டு நானும் வணக்கம் வணக்கம்டா. அதுக்கு மேல யாராவது கதைச்சிடுறாங்க. என்னோட கதை எடுபடுறதே இல்லை, கேட்கறதே இல்லை போல இருக்கு. இல்ல என்ன நடந்தா வளமையா நீங்க கதைக்குள்ள நான் எப்போ அது சொல்லாம இருந்திருக்கிறேன். நான் அவர் கதைக்க புறப்படுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க மியூட் எடுக்க இல்ல. இல்ல அப்படி என்ன கூட சத்தம் வந்து ராஜினிகாவும் யார பேசக்க ராஜினிகா சொல்லதான் நான் சொன்னா கொஞ்சம் பொறுங்க, ராஜினிகா கதைச்சு முடிக்கட்டும் சொல்லி சொன்னேன். ஆனா கூட சத்தம் வராதபடினால நீங்க மியூட் நீங்க மியூட் எடுக்க இல்ல.
இரண்டு மூன்று தடவை நேவிஸ் அக்கா இப்படி சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மியூட்டை எடுக்காமல் கதைச்சீங்கள் என்றால் மற்றவர்களுக்கு சத்தம் வராது. இல்ல எடுத்துட்டு தான் கதைக்கிறேன். எடுத்துட்டு தான் அப்படியாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா வளமையா நான் சொல்றேன்னா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்னா சரோஜினி சோதரஜா அவர்கள் அவர் கதைக்கிறது விளங்குறது இல்ல உண்மையில. ஆனா ஏதோ ஒரு சத்தம் வர நான் சொல்றேன்னா சரோஜினி இல்ல வாணி மன்னிக்க வேணும். நேவிஸ் பிலிப்ஸ் சத்தம் வரையில் அவர் மறந்து சொல்றார். உண்மையா அவர் மியூட்டுடன் நானே கட்டாயம் கேட்டிருப்பேன். காலையில இருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். நேவிஸ் மன்னிக்க வேணும். உங்களோட சத்தம் ஒரு சொத்தும் வரையில. மன்னிப்புடன் வாணியக்கா, நான் அனைவரும் இதில் இணைந்திருக்கிற எல்லாரும் இணைஞ்ச பிறகுதான் நான் இணையோடும் என்று சொல்லியும் காத்திருந்தான் அதை இணைச்சு கொண்டான். மணியக்கா மிக அவதானத்துடன் தான் செய்திருந்த நான் நினைக்கிறேன். நன்றி. இல்ல நீங்க சரி. ஆனா சரி நீங்க மியூட்லாம் விட்டு இருந்த நீங்க நான் எனக்கு ஒரு சந்தேகம். நான் கதைக்கிறது சத்தம் வருகுது இல்லையான்றதும் எனக்கு சந்தேகம். என்னன்னு சொன்னா நான் சத்தம் சொல்லும் போது ஒருத்தர் மற்றவங்க தான் கதைக்கிறாங்க, என்னோட சத்தம் வருகுது இல்லையா, அதுதான் எனக்கு கேள்வி. வேற நானும் சொல்லி இருக்கிறவங்க சத்தம் நீங்க சத்தம் பண்றது இல்ல, நீங்க பேசுற அன்றைக்கு சொல்லி இருந்தது அதை நான் திரும்ப இப்படி சொன்னேன் நான். ஆனா இண்டைய பொறுத்த வரையில நீங்க மியூட்லாம் வச்சுட்டு இருந்த நீங்க எடுக்கவே இல்ல. சத்தம் வரவே இல்லை. வந்துருந்தா நான் சொல்லிருப்பேன் நேவிஸோட பேசுறா கொஞ்சம் பேசாதீங்க நான் பலமா சொல்றேன். நான் அது கதைக்கிற நேரத்துல நான் மற்றவர்கள் கதைக்கிற நேரத்துல நான் மீட் பண்ணி நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப கதைச்சு முடிஞ்ச பிறகு நான் வருமானு சொல்லி போன் பண்ணா நான் எடுக்கிற நேரத்துல மற்றவர்கள் வந்துருவார்கள். மற்றவர்கள் வந்து கதைக்கிறாங்க. அப்ப நான் என்னோட சத்தம் வருகுதா, அதுதான் எனக்கு சந்தேகம். வருகுதா வருகுது இல்லையா பாறது கதைக்கிறது பாறது நாங்க அப்படி வாரையில விட்டு கொடுக்கறது. ஆனா எல்லாரும் அளவோட கதைச்சா எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வரும். அதைத்தான் நான் சொல்லுவேன். நிலையில நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தமிழக அவர் காலையில இருந்து இதுல நிக்கிறார். மியூட்ல வந்து மியூட்லாம் இருந்தது கூட. உண்மையா சொல்ல போனா நீங்க மியூட் வச்சுட்டு பேசி இருக்கலாம். அத கொஞ்சம் அக்செப்ட் பண்ண பழகுங்களே. ஏன் அதை ஆமதிக்கிறீங்க? இல்ல நான் வந்து நான் இப்ப சமைக்கிறதுல சத்தம் கேட்க முடியும் நான் மீட் பண்றது வாணி. அதான் நீங்க இப்ப சொன்ன குற்றச்சாட்டு இருக்கு தானே சந்தி சிந்தியில அது ஃபுல்லா மியூட்லாம் விட்ட நீங்க. இல்ல நான் வந்து அது மீட்னா இருக்குது. இப்ப நான் வந்து கதைக்கிறதுக்காக 2 முறை நான் அதை ஓன் பண்ணினேன். இல்ல நீங்க ஆரம்பிக்கவே இல்ல சந்தி சிந்தியில. வணக்கம் வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்னேன். வரையில அது மியூட்லாம் சத்தம் வருது இல்லையாக்குன்னு நான் நினைச்சேன். இல்ல சத்தம் நல்லா வருது. நீங்க பேசுறது வருது. நாங்க இவரை தூக்கி அவரை பதிச்சு இவரை உயர்த்தி அப்படி இல்ல. எப்பவுமே நான் சொல்றேன் நானும் இல்லையோ அவர் கதைக்கிறார் கொஞ்சம் பொறுங்கோ என்று சொல்லி நான் சொல்றேன் நானும் இல்லையோ சொல்றேன் நான். அதான் நான் என்ன சொன்னா எல்லாரும் கதைக்கட்டும், எல்லாரும் கதைச்சு முடிஞ்ச பிறகுதான் நான் வருவோம்னு தான் நான் பொறுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துல நான் வந்து இதை ஓன் பண்ணி போட்டா அந்த நான் வணக்கம்னு சொல்ற நேரத்துல யாராவது வந்துருவாங்க. அப்ப இப்பவும் நீங்கள் இல்ல நான் வணக்கம் இப்பவும் அக்கா நீங்க குறைக்காதீங்க. நீங்கள் உங்களோட சத்தம் வரையலி என்றதுக்காகத்தான் வாணி என்ன இணைச்சவர். ஆனா அதப்ப நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒருக்கா மியூட்ட சில வேளையில நீங்கள் தூரத்துல இருந்து உங்களோட குரலை நீங்கள் கொடுக்கறதால உங்களுக்கு சத்தம் வராமல் அப்படி வந்ததோ தெரியாது. நீங்கள் வடிவா இருக்கா பாருங்க. அதுல ஒன்றும் இல்லை. நீங்க சொல்லிட்டு விடுங்க. நானும் அவ சொல்லிட்டா இல்ல நான் உங்களோட கவிதையில சொல்லி போட்டு தந்ததுக்காகத்தான் நினைக்க வேண்டாம். நீங்கள் பொதுவாக மியூட்டை போட்டுட்டு போயிருக்கிறீங்க. உங்களை பல தரம் கூப்பிட்டும் இருக்கிறார்கள். ஆனா நீங்க புறதான் வருவீங்க. அப்படி நடந்திருக்கு சொல்லி புறம் நினைக்க வேண்டாம். நான் முழு நாளுமே ஓப்பனாம நான் போயிட்டேன்னா வீட்டுல நிக்கல. அப்புறம் வாணி எனக்கு டெலிபோன் அடிச்சு சொன்னா அவங்களோட மீட் ஓன் பண்ணாம இருக்குதுன்னு சொல்லி. நான் அது அந்த நாள் பல நேரங்கள் என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க சொல்லி வாணி சொன்னதுக்குதான் எனக்கு தெரியும். நான் கன நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்து பார்க்க இந்த ஜூம் வந்து ஓன் பண்ணாமலே இருந்தது. லாலிபாப் வாங்கி தரோம் உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க கால நிகழ்ச்சிகளுக்கும் தட்டி கொடுங்க. நான் தட்டி கொடுக்க காலையில வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு வாங்கி வந்தவர்கள் பொறிச்சொல் மற்றது மற்ற சந்தி சிரித்ததுல சரி சந்தி சிரிக்க இல்ல சந்தி எப்ப சொல்லுங்க ஒரு தரம். இல்ல நான் இப்ப நாளைக்கு சொல்றேன். சரி ஓகே. ஆனா உண்டு உண்மையில நீங்க திரும்ப பாக்கணும் பாருங்க. நான் உங்களை மீட்லான்னுட்டது
வீட்டுல நிக்கிறேன்னு சொன்னா மற்றவர்கள் கதைக்கும் போது நான் சமைக்கிற சத்தம் கேட்கக்கூடாது. இப்ப கொஞ்சம் அந்த டைம் நீங்க சொன்ன நேரம் இருக்குதானே சிந்தி, அந்த நேரம் ஃபுல்லா மியூட்லாம் இருந்தது உங்களோட. நீங்க அப்படி வணக்கம் சொல்லி இருந்தீங்கன்னா நான் சொல்லி இருப்பேன் கொஞ்சம் பொறுங்க நேஸ் அவர்கள் கதைக்க போறாருன்னு சொல்லி. ஆனா நீங்க அது ஓன் பண்ணிட்டு வணக்கம் 2 முறை வாயால சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன் இல்ல நீங்க ஏன் கொஞ்சம் ஒத்துக்கொள்றீங்க? இல்ல ஓகே அப்படி நடந்திருக்கலாம் ஒத்துக்கொள்ளாம கதைக்கிறீங்க. எனக்கு விளங்க இல்ல. நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா எந்த சத்தம் வெளியில வருகுது இல்லையா? இல்ல அதை விடுங்கோ நேஸ் பிலிப்ஸ் அவர்களே. இப்ப நீங்க மியூட்லாம் விட்ட நீங்கள்னு சொல்றோம் நாங்க. நீங்க சொல்றீங்க இல்ல நான் விட இல்ல என்ற சத்தம் வரையில. அது நாங்க சொல்லிட்டோம் 1000 தடவை சொல்லிட்டோம். உங்களுக்கு சத்தம் வாரது நீங்க கதைக்கிறது கேட்கறது. ஆனா நீங்க அந்த டைம் மியூட்லாம் விட்டு இருந்தீங்க. இந்த விஷயம் இந்த நிகழ்ச்சியில மட்டும் இல்ல வாணி, எந்த நிகழ்ச்சியிலையும் நடக்கிறது எனக்கு அப்படித்தான். என்னன்னு எனக்கு விளங்குது இல்லை. அது நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எழுப்பிச்சு காட்டுறேன் வாணி. இந்த என்ன நடக்குதுன்னு எனக்கு எழுப்பிச்சு காட்டுறேன். சரியா? மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு மனோகத்தமா இருந்தது. அதனால மன்னிப்பு கடவுள் என்கிட்ட மன்னிப்பு வேண்டாம். ஆனா சரி ஓகே, இனி வருங்காலங்கள் நானும் கொஞ்சம் பாக்குறேன். சரி. ஆனா நேற்று நடந்த நிகழ்ச்சி எனக்கு நான் அவரோட நிகழ்ச்சியில நான் ஆஃப் பண்ணி போட்டுதான் நான் இந்த வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாம் தான் வருவேன். வந்த நேரத்திலையும் பேசிக்கிட்டு இருந்தார்கள். பிறகுதான் கடைசியா தான் நீங்க ஏதோ சொன்னீங்க, அந்த தலைப்புகள் ஏதோ வித்தியாசமான. அப்பதான் அந்த நடிப்பை பற்றி தானே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நடிப்புன்னு சொல்லித்தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தலையும் புரியல காலும் புரியல. நான் கடைசி நேரத்துலதான் போட்டது. எனக்கு என்ன விலகில நான் கதையை கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லா கதையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சரியா? நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். செல்வி சொல்லுங்க. வணக்கம் மணி. நான் தினம் ஒரு கவிதை நேவிஸ் அக்கா புதுசாக இணைந்து இந்த 4வது இதற்கு வந்து விட்டார். சிறப்பான அவருக்கு வாழ்த்துக்கள். தொடருங்கள். நகுலாவதி அவர்களையும் தேடியபடி சிவதர்சினி அவர்கள் குசலி அக்காவின் இந்த புத்தக அதை எடுத்துட்டு வந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். ஜியாக்கா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரும் எல்லா இதிலும் பங்கு பற்றி சிறப்பாக இணைந்து கொள்கிறார். இணையாதவர்களையும் தேடியபடி, இணைந்துட்டு இணையாவிட்ட அவர்களையும் தேடியபடி எல்லோருக்குமே சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எனக்கு கேட்கக்கூடியதா இருந்தது. கவித்தின் திருக்குறளை கேட்கவில்லை, அதனாலே நான் யூடியூபில் பார்த்து கொள்கிறேன். நன்றி வாணி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேவிசக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அப்படியே தொடர்ந்து எழுதுங்கள் அக்கா, எழுதுங்கள். நன்றி. வணக்கம் அனைவருக்குமே. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்து. நன்றி. நன்றி அக்கா. நன்றி. வணக்கம். இனிய தட்டுக்கோப்பல் இருக்கின்றது. நான் நேரம் ஆகிவிட்ட தமிழ 2 நிமிஷம் பேசிட்டு டாக்டருக்கு நேரத்தை கொடுத்துட்டு பின்பு தொடர்கின்றேன். நன்றி. இணைந்த அத்தனை அன்பான உறவுகளுக்கும் நன்றி. வணக்கம்.